இது காதல்காரியின் காதல் பிழைகள், காதலும் காதல் நிமித்தமும். இன்னைக்கு ரொம்பவே அழகான ஒரு காதல் கதையை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். நானும் அவனும் சோஷியல் மீடியால தான் அறிமுகம் ஆனோம். பார்த்தா நான் ஒர்க் பண்ற அதே பில்டிங்ல தான் அவனோட ஆஃபீஸும் இருக்கு. யதார்த்தமா தான் ஆரம்பிச்சது எங்க நட்பு. எங்க 2 பேருக்கும் சில விஷயங்கள் ரொம்பவே ஒத்து போச்சு. அடடா அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு. அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் என்னை ஈர்த்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நாங்க நிறைய விஷயங்களை ஓப்பனா பேச ஆரம்பிச்சோம். ஒரு கட்டத்துல அவன்கிட்ட பேசாம இருக்க முடியாதுங்கிற உணர்வு எனக்கு வந்துருச்சு. ஆனா அவன் என்கிட்ட நட்புங்கிற நிலை தாண்டாம ரொம்ப கண்ணியமாவே நடந்துக்கிட்டான். எனக்கு அவன்கிட்ட ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சது. எந்த டாபிக் பத்தி பேசினாலும் அது ஒரு ஹெல்த்தியான உரையாடலாவே இருக்கும். நாட்கள் போக போக பங்கமா கலாச்சுப்போம். ஆஸ் அ ஃப்ரெண்டா நிறையவே கைட் பண்ணியிருக்கான். எப்போ மீட் பண்ணாலும் ஒரு டீயோட ஸ்டார்ட் பண்ணுவான். என்னதான் கலாச்சாரம், எவ்வளவுதான் ஓப்பனா பல விஷயங்களை பேசினாலும் he never crosses limits. நான் உணர்ச்சி வசப்பட்ட தருணங்கள்ல கூட என்னை சரியா வழி நடத்திருக்கான். எனக்குன்னு சில ஃபேண்டசிஸ் உண்டு. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்லை. ஒரு நாள் கால் பேசிட்டு இருந்தோம் நானும் அவனும். அப்பதான் என் ஃபேண்டசிஸ்லாம் அவன்கிட்ட ஷேர் பண்ணேன். ஆரம்பத்துல ஆச்சரியமா கேட்டவன் செம்மையா கலாய்க்க ஆரம்பிச்சுட்டான். எனக்கு கோபம் வந்துருச்சு. இதெல்லாம் எவனாச்சும் பண்ணுவானான்னு கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் நீ பண்ண மாட்டியா அப்படின்னு டக்குன்னு கேட்டுட்டேன். சைலண்ட் ஆயிட்டான். அப்புறம் பேசுறேன்னு வேற வச்சுட்டான். எனக்கு தூக்கமே போச்சு. அவனை எதையும் கேட்டு மெசேஜ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தேன். அடுத்த நாள் காலையிலே டெக்ஸ்ட் பண்ணி சும்மா எல்லாம் ஃபன்னு பிராங்க்னு முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் தான் தூங்கவே முடிஞ்சுது. என்னால அவன்கிட்ட பேசாம இருக்க முடியாது. அவனோட நட்பு எனக்கு எப்பவும் வேணும். அவன் என்னையும் என் நட்பையும் ரொம்பவே மதிக்கிறான். அதையும் கெடுத்துடக்கூடாது. அட்லீஸ்ட் அவன் நட்புலையாவது நான் இருக்கணும். பட் அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ண அவசியமே இல்லாமல் அவன்கிட்டேருந்து நைட் 2 மணிக்கே மெசேஜ் வந்துச்சு. நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வரவுமே அவனா இருக்கக்கூடாதான்னு எடுத்து பார்த்தேன். அவன் தான் எப்பவுமே இப்படிதான். நான் எதிர்பார்க்கிற சமயங்கள்ல என் முன்னாடி வந்து நிற்பான். எனக்கு ஓப்பன் பண்றதுக்குள்ள படப்படன்னு ஆகிடுச்சு. ரிப்ளை பார்த்ததும் அவ்வளோதான், நான் காலி. உடனே கால் பண்ணிட்டான். தூங்கலையா அப்படின்னு கேட்டான். அப்புறம் யூஸ்வலா பேசிட்டு குட் நைட் சொல்லிட்டு வச்சுட்டான். என்னால நார்மலா இருக்க முடியல. நான் எப்பவுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எக்ஸைட் ஆவேன், டென்ஷன் ஆவேன். ஆனா அவன் அப்படி இல்லையே. இஸ் ஆல்வேஸ் சூப்பர் கூல். எதுவுமே நடக்காத மாதிரி பிஹேவ் பண்ண அவனால தான் முடியும். அப்புறம் அவன்கிட்ட பேசுறப்பெல்லாம் என்னையே அறியாம வெக்கப்பட ஆரம்பிச்சேன். சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு அந்த மெசேஜ்ல அவன் கன்வே பண்ணது இதுதான். எனக்கும் உன்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற்ற விருப்பம் தான். பட் ஒன் கண்டிஷன். எந்த நிலைமையிலையும் நம்ம நட்பு கெட்டுடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீ எனக்கு தோழி, அதுக்கப்புறம் தான் காதலி. உன் மீதான காதலை சொற்களை கொண்டு வரித்திட முயல்கிறேன். வரிகளில் அடங்கா நேசத்தை எங்கனம் எப்படி விவரித்திட. அடுத்த நாளே வெளியில போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சொல்லி வச்ச மாதிரியே சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே அவன் வந்துட்டு கால் பண்ணான். நான் கொஞ்சம் நர்வஸா இருந்தேன். பதட்டத்துல சரியான நேரத்துக்கு என்னால போய் சேர முடியல. நாங்க லஞ்சுக்கு தான் பிளான் பண்ணோம். பட் என்னால லேட் ஆயிடுச்சு. அவன் வேற பிளான் வச்சிருந்தான் போல. அவனை பாக்குற வரதான் டென்ஷன்லாம். அப்புறம் யூஷுவல் கலாய் தான். கார்ல ஏறினதும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டான். எங்க போறோம்னு எதுவும் சொல்லல, நானும் கேட்கல. தயங்கி தயங்கி அவன் கையை பிடிச்சேன். அந்த நிமிஷம் நீடிக்காதான்னு ஒரு ஆசை. அவனுக்காக நான் ரெடி பண்ணி கொடுத்த பிளேலிஸ்ட்டை தட்டி விட்டான். இசையோட ஆரம்பிச்சது எங்கள் பயணம். எத்தனையோ டைம் நானும் அவனும் ஒன்னா டிராவல் பண்ணியிருக்கோம். அப்பெல்லாம் இல்லாத புதுவிதமான உணர்வுல இருந்தோம் 2 பேருமே. இலக்கே இல்லாம போயிட்டு இருந்தோம். இன்னும் சொல்ல போனா சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு தேவையானது நாங்க பேசணும், நிறைய பேசணும். பேச எதுவுமே இல்லைன்னா கூட அமைதியா அப்பப்போ கண்களை பார்த்துக்கிட்டே கைகளை கோத்துக்கிட்டே பயணம் பண்ணணும். சடனா கார் ஸ்டாப் பண்ணிட்டான். அப்போதான் நான் நிதர்சனத்துக்கு வந்தேன். கிருஷ்ணகிரிடா. அங்க சன்செட் ஆகிற நேரம். மாலை சூரியன் மேகங்களுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு கீழ்வானத்துல முழுசா மறையறத அவன் தோல்ல சாஞ்சிட்டே பார்த்து ரசிச்சு. அப்போ என் காதல சொன்னான், இது மாதிரி நிறைய ஆசைப்படு, எல்லாத்தையும் நிறைவேற்ற நான் இருக்கேன்னு. அப்படியே முழுசா அணைச்சுக்கிட்டேன் அவனை. இருள் கொஞ்சம் கொஞ்சமா சூழ ஆரம்பிச்சுது. போதுமா, ஓ ரொமான்ஸ்லாம் அப்புறம் வச்சுக்கிறியா, பசிக்குது அப்படின்னு சொன்னான். சிரிச்சிட்டேன். என்ன சாப்பிட்டேன்னு கூட தெரியல. எல்லாம் கனவு மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் பயணம் ஆரம்பிச்சது. நேரத்தோட என்னை வீட்டுல சேர்த்துட்டு அடுத்த சந்திப்புக்கான ஆச்சாரத்தை கொடுத்துட்டு கண்ணிலேயே லவ் யூ சொல்லிட்டு கிளம்பிட்டான் என் காதல் கல்வன்.
நீளும் தூரம் இடுப்புறம் நானும் இறகாய் பறந்திடும் மனதும். அவன் கரம் கோர்த்து அவன் தோல் சாய்ந்து சினுங்கும் வானொலி சினுங்கிட இதழ் முத்தங்கள் பரிமாறியபடி எதிர்காற்றை கிழித்தபடி இலக்கின்றி ஒரு பயணம். இது காதல்காரியின் காதல் பிழைகள், காதலும் காதல் நிமித்தம். நான் தமிழ் வேதா.